Kamattchi Chettinad Mess. First time I have come here and the food is really amazing. Mutton dosa was really superb, and you must try the meals here. They give 7 kind of non-veg gravies with any side dishes, and main kolumbu is superb. Curd is really nice. Thanks. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப்புக்கு வரேன். நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர், இங்கே சரி புதுசாக ட்ரை பண்ணலாம், சரி இங்கே எப்படின்னு பார்த்துட்டோம்னா வில்லேஜ் ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்துருந்தோம். அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த ஷாப்புக்கு வரலான்னு எல்லாம் வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். நல்லா இருந்தது, எல்லாம் வீட்டில் சமைக்கிற மாதிரியே இருந்தது. ஈவன் கீ ரைஸ், பிரியாணி எல்லாமே யூனிக்காக இருக்குது. மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கோலா உருண்டை. இது என்ன பிரியாணி? அது வந்து கீ ரைஸ், மைசூர். ஸோ கீ ரைஸும் இருக்குது, கீ ரைஸ் தனியாக இருக்குது, பிரியாணி தனியாக இருக்குது. ஸோ இது என்ன? அது வந்து எங்களோட ஸ்பெஷல் சார், பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி. பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி ஸ்பெஷல் இதுதான், பார்த்துக்கோங்க. ஸோ ஏறாவா? ஆமாம் சார், ப்ரான் சுக்கா. இது என்ன மீன்? இது வஞ்சரம். வஞ்சரம் மீன் இருக்குது. ஸோ இது ஜி மட்டன் சுக்கா. ஸோ மட்டன் சுக்காவும் இருக்குது, பாருங்கள். இது என்ன ஸ்வீட்ஸ்? இது அல்வாவா? அது வந்து கருப்பு கவனி அரிசி அல்வா. கருப்பு கவனி அரிசி. கவனி அரிசி. ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அல்வா, மஷ்ரூம்ஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க. இது சிக்கன் பிரியாணி அரிசி? ஆமாம் சார், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே ஓகே. ஸோ பட்டுக்கோட்டை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி இங்கே தான் இருக்குது. ஸோ குழம்புலாம் என்ன குழம்புன்னு கேட்டுப்போம். இது என்ன ஜி குழம்பு? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி, ப்ரான் கிரேவி, ப்ரான் கிரேவி, காடை கிரேவி, காடை கிரேவி. இது என்னது? நாட்டுக்கோழி கிரேவி. நாட்டுக்கோழி கிரேவி. கிராப் அது? கிராப் சார். இது மட்டன் ஃபிஷ் கிரேவி. அவர் போகும்போது தனியாக இன்டர்வியூ எடுப்போம். சார் எங்கள்கிட்ட வந்து மீல்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ வந்துட்டு இப்போ பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி மீல்ஸ்னு வாங்கிட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி மீல்ஸில் கூட்டு, பொரியல், கருவாட்டு தொக்கு, 7 டைப்ஸ் தான் கிரேவிஸ் வரும். சிக்கனு, காடை, ப்ரானு, நாட்டுக்கோழி, நண்டு, மட்டனு, ஃபிஷ்ஷு வந்துடும் சார். ப்ளஸ் அன்லிமிட்டட் ரைஸ், அன்லிமிட்டட் கிரேவிஸ். அதில் மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது, தயிர், வாட்டர் பாட்டில் எல்லாமே அதிலே வந்துடும். அது இல்லாமல் அடுத்து வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து சைட் டிஷ்ஷில் வந்து சேர்ந்து ரொம்ப ஃபேமஸ்னால் பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் இடிச்சக்கறி இருக்குது, சொரா புட்டு இருக்குது, மட்டன் கோலா உருண்டை இருக்குது, லிவர் இருக்குது, பிரெயின் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி தான் சார். அதுக்கு முன்னாடி பிரியாணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டன் பசவா பிரியாணி நாங்கள் சொல்லுவோம். பட்டுக்கோட்டை ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மசாலாமே எங்கள் ஓன் மசாலா தான் சார். அதனால மட்டன் பிரியாணி எங்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ்ஸு. மட்டன் பசவா பிரியாணின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ப்ரான் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, மட்டன் கோலா பிரியாணி இருக்குது. அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் இருக்குது. கீ ரைஸில் காம்போ இருக்குது. கீ ரைஸு வித் ப்ரான் தொக்கு இருக்குது. கீ ரைஸு மட்டன் இடிச்சக்கறி இருக்குது. கீ ரைஸு பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி இருக்குது. கீ ரைஸ் வித் ப்ரான் சுக்கா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு எங்கள் ஹோட்டலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ புதுசாக வாழை இலை பரோட்டா வச்சுருக்கோம். நூடுல்ஸ் பரோட்டா இருக்குது. ஆப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஆப்பம் இருக்குது, எக் ஆப்பம் இருக்குது, சிக்கன் ஆப்பம் இருக்குது, மட்டன் ஆப்பம் இருக்குது. அப்புறமேட்டு பீச்சு பரோட்டாவில் வந்துட்டு எல்லா டைப்பான பரோட்டாவும் இருக்குது சார். நார்மல் பரோட்டா இருக்குது, பன் பரோட்டா இருக்குது, எக் பீச் பரோட்டா இருக்குது, பீச் பரோட்டா இருக்குது, ப்ளைன் பீச் பரோட்டா இருக்குது. அப்புறம் இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பொடி தட்டி இட்லி வச்சுருக்கோம், சிக்கன் பொடி தட்டி இட்லி வச்சுருக்கோம், தட்டி இட்லி இருக்குது, அப்புறம் இட்லி இருக்குது, தோசை இருக்குது. டின்னர் வந்துட்டு நாங்கள் வந்து ஆட்டுக்கரை போய் வைக்கிறோம் சார். மற்றபடி எங்கள்கிட்ட வந்துட்டு டெசர்ட்னு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி அல்வா வச்சுருக்கோம், ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு ட்ரிங்க்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோலி சோடா இருக்குது. அவங்க வந்து மெயினாக வந்து ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்டு நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி ரொம்ப ஹெவியாக போகும். பட்டுக்கோட்டை நாட்டுக்கோழி தான் ரொம்ப நம்ம கடையில் ஃபேமஸ். நாட்டுக்கோழி ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சொரா ஃபுட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மற்றபடி இந்த மட்டன் பிரெயின், லிவரு, மட்டன் இடிச்சக்கறி,
இது மாதிரி ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா ஈவினிங்கில், ஆட்டுக்கால் பாயா, எக் ஆப்பம், ஆப்பம், இடியாப்பம். மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 வெரைட்டி கிரேவி வரும். மெயினாக வந்து லஞ்சுக்குன்னே விரும்பி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மள. மீன் பார்த்திங்கன்னா மண்பானை மீன் குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி, ஃபிஷ் கிரேவி, நண்டு தொக்கு, எறா தொக்கு, கருவாடு தொக்கு. கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லெண்ணெயில் வதக்கி பண்ணுவாங்க, இடித்து பண்ணுவாங்க. 3 வெரைட்டி கருவாடு போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி நெய்சோறு காம்போ இருக்குது, பிரியாணி காம்போ இருக்குது, லஞ்சு காம்போவும் இருக்குது. எதுவுமே கலர் கிடையாது, அஜினமோட்டோ கிடையாது. வீட்டு சமையல், வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 100% ஹோம் ஸ்டைல். டிஃபனும் அதுமாரி தான், எல்லாமே ஹோம் ஸ்டைலு. சட்னி கிட்னி எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மதுரை ஸ்டைல் மாதிரி இருக்கும், பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ஸ்டைலில் இருக்கும். ஓகேங்களா?